வணக்கம் நண்பர்களே, சமூக அறிவும் சேனல் தான் வரவேற்கிறேன். இது உங்கள் அரவிந்த். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, விவசாய நிலத்தை மனையாக மாற்றி எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எனக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பார்த்தீங்கன்னா உங்கள் நிலம் வந்து தரிசாக இருக்கணும் கடைசி 3 வருஷத்துக்கு. அது எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து உங்கள் நிலங்களுக்கான பத்திரங்கள் பட்டாக்களை வந்து சரி பண்ணணும். முதல்ல எடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். முதல்ல உங்களோட பத்திரங்கள் வந்து 1970 இருந்து 2024 வரைக்கும் கரெக்டான முறையாக ரெகுலராக ஒரே மாதிரி பேரில் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். நிலங்கள் கைமாறினாலும் கைமாறினது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். பட்டாவும் உங்கள் பேரில் இல்லைன்னா விஏஓ உங்கள்கிட்ட வந்து பட்டா அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. இப்போ இந்த பத்திரம் பட்டா அப்புறம் விஏஓ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடங்கல் சான்று, அடங்கலில் வந்து கடைசி 3 வருஷம் இந்த நிலங்கள் வந்து தரிசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும். 4வது உங்கள் நிலங்களுக்கு முன்னாடி உள்ள ரோடோட எஃப்எம்பி இதுவும் வந்து வாங்கணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். டிடிசிபிக்கான வரைமுறைப்படுத்தப்பட்ட வக்கீல் வந்து இருப்பாங்க. பேங்க் பேனல் லாயரே பார்த்தீங்கன்னா டிடிசிபிக்கான வந்து போடலாம். அதை எல்லாத்தையுமே கொண்டு போய் வக்கீல்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுப்பாரு. அந்த லீகல் ஒப்பீனியனை வாங்கிட்டு போய் அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தாசில்தார்கிட்ட வந்து ஒரு தடையின்மை சான்று வாங்கணும். என்ன தடையின்மை சான்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலங்களில் வந்து தண்ணி வந்து தேங்காது, இது வந்து கவர்மெண்டால் இந்த இடம் வந்து அக்விசிஷன் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை, அதாவது கையகப்படுத்த நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையின்மை சான்று வந்து வாங்கணும். இப்போ இவங்ககிட்ட எல்லாமே ஆவணங்கள் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் இது ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட வந்து போய் கொடுக்கணும். அவர் என்ன செய்வார்னா, அந்த நிலங்களை வந்து விவசாய நிலங்களை பிளாட்டாக பிரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் வந்து போட்டு கொடுப்பாரு. இப்போ 1 ஏக்கர் நிலமாக இருந்துச்சுன்னா அதில் ரோட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 சென்ட் நிலங்கள் வந்து கழிவு வந்து போயிடும். மிச்சம் நமக்கு தேவைக்கூடிய நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 சென்ட் தான் நமக்கு வந்து கைதேறும். ஸோ இப்போ டிராயிங் வந்து இன்ஜினியர் போட்டார்னா இப்போ இது எல்லாத்தையுமே எடுக்கணும். ஃபஸ்ட்டு விஓ கொடுக்கக்கூடிய அடங்கல் சான்று, பட்டா, நம்மளுடைய பத்திரம் 1970 இப்போ நடப்புகளோட பட்டா, வக்கீலோட லீகல் ஒப்பீனியன், தாசில்தார் கொடுக்கக்கூடிய என்ஓசி, சிவில் இன்ஜினியர் வரையக்கூடிய டிராயிங், இது எல்லாத்தையுமே இணைச்சி டிடிசிபி அலுவலகம் ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அலுவலகம் வந்து இருக்கும் அந்த மாவட்டத்தில். டிடிசிபி அலுவலகத்துக்கு வந்து தெரிவிக்கணும், இந்த மாதிரி நிலங்களை வந்து நான் வந்து விவசாய நிலத்தை மனையாக மாற்ற போகிறேன்னு சொல்லி எல்லா ஃபார்மையும் என்க்ளோஸ் பண்ணி வந்து நம்ம வந்து அனுப்பணும். அப்படி அனுப்புனதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆய்வுக்கு வந்து உட்படுத்துவாங்க. அந்த நிலங்கள் சரியாக இருக்கான்னு சொல்லி டிடிசிபியிலேருந்து வருவாங்க. அந்த டிடிசிபியிலேருந்து ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாய நிலத்தை வந்து தரிசாக மாற்றுறதுக்கு உகந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் பண்ண சொல்லுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸர்லேருந்து ஒன்று கலெக்டர் வருவாங்க. அப்படின்னா அவங்க கிரேடில் ஈக்குவலாக விவசாயத்துறையில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து செக் பண்ண வருவாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த விவசாய நிலத்துக்கு வந்து தகுந்தது இல்லைன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து டிடிசிபி வந்து தன்னோட அனுமதியை வந்து கொடுப்பாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு டிமாண்ட் வந்து நம்மகிட்ட வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ ரூபா வந்து பணம் கேட்டுங்கன்னு சொல்லி டிடிசிபிலேருந்து ஒரு டிமாண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த பணத்தை கட்டணும். அந்த டிமாண்டை வாங்கிட்டு போய் பணம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு செல்லான் கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கணும் டிடிசிபிலேருந்து. அவங்களுக்கு அடுத்து வந்து டிடிசிபி அனுமதி கொடுப்பாங்க. அந்த டிடிசிபி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் உள்ள பஞ்சாயத்தாக இருந்துச்சுன்னா அந்த பஞ்சாயத்தில் வந்து ஒரு அப்ரூவல் வந்து வாங்கணும் பணம் கட்டி. அவங்க ஏன்னா வந்து அமௌண்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த பஞ்சாயத்து சொல்கிற அமௌண்ட் வந்து கட்டணும். 3வது பார்த்தீங்கன்னா ரெரா இருக்கும். சென்னையில் வந்து ரெராவில் வந்து போனீங்கன்னா அங்கேயும் அப்ளை பண்ணணும். அங்கேயும் வந்து அவங்க எவ்வளோ பணம் கட்ட சொல்கிறாங்களோ அந்த பணத்தை கட்டி அங்கேயும் ஒரு அப்ரூவல் வாங்கணும். இது எல்லாமே செஞ்சுட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்மளோட விவசாய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா மனையாக கன்வெர்ட் ஆயிரும். பிளாட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன இஷ்டத்துக்கு வைக்கணும்னு தோணுதோ அதை வந்து விற்றுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலத்தை வந்து பிளாட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வந்து முறை. இது வந்து யாருனாலும் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இது பார்க்க தான் வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஆள்கிட்ட விசாரிச்சிங்கன்னா அவங்களே வழி சொல்லுவாங்க. இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தை பிளாட்டாக மாற்றுறதுக்கு விஏஓ தான் முதல் ஆள். 2வது ஆள் பார்த்தீங்கன்னா லாயர், 3வது ஆள் பார்த்தீங்கன்னா தாசில்தார்கிட்ட போகணும், 4வது ஆள் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்கிட்ட போகணும், 5வது டிடிசிபி அலுவலகம், 6வது வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ், 7வது வந்து ரெரா. இவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா நம்மளோட விவசாய நிலத்தை நம்மளே மனையாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு இஷ்டப்பட்ட ரேட்டுக்கு வந்து விற்று நம்ம வந்து லாபத்தை வந்து அடைஞ்சிக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட சமூக அறிவு சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.